வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். யாரெல்லாம் தகுதியானவர்களோ அவங்களுக்கு எல்லாம் 5,000 ரூபாய் வழங்கப்பட்டது இந்த மாசம் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில கொடுத்தாங்க அப்படின்னு மக்களுக்கே தெரியும். இந்த 5,000 ரூபாய் வாங்கின பெண்மணிகள் முக்காவாசி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5,000 ரூபாய் வாங்க பெண்மணிகள் கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது உங்களுக்கு 5,000 ரூபாய் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா, நீங்க என்ன பண்ண போறீங்க, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க, ஸோ இதனால வந்து வர தேர்தலில் நீங்க வந்து டிஎம்கே வாக்களிப்பீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணிகள் சொன்ன பதில் தான் ஆச்சரியக்குரிய விஷயமே. அங்க சொல்றவங்க எல்லாருமே, நீங்க 5,000 ரூபாய் கொடுத்தீங்க சரி சார், ஆனா அந்த 5,000 ரூபாய் எங்க பணம், அதனால நாங்க வாங்கிக்கிட்டோம், இதுல ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்க 5,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தீங்கன்றதுக்கு நாங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது, நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். பல பேர் வீடியோ போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய சொந்த விருப்பம். அது அவங்கள போய் நான் 5,000 ரூபாய் கொடுத்தல, நீ இதை பண்ணன்னு சொல்ல முடியாது. அதுக்காக கவர்மெண்ட் கொடுத்ததா அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். அப்படி இருக்கும்போது பெண்மணிகள் சொன்னது அவங்களுடைய கருத்து. இதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க விரும்பி ஓட்டளிக்க வராங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம். இதுக்கு ஒரு மனிதன், அந்த மனிதன் சொல்ல கூட வாய் கூசுது இந்த ஆள. நான் வேணா அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன். எவ்வளவு கீழ்த்தரமா பெண்களை பேசியிருக்கான் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் நான் சொல்றது அந்த 5,000 வாங்கின பெண்மணிகளை சொல்லல, எல்லாரையுமே சேர்த்துதான் சொல்றேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களை எல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்கான் தான் நான் சொல்வேன். அவங்களுடைய கற்ப கேலி பண்ணியிருக்கான். எவ்வளவு கீழ்த்தனமான புத்தி இருந்தா இந்த மனிதன். திருப்பியும் சொல்றேன், இது ஒரு புழு, இது நசுக்கி போட வேண்டிய ஒரு புழு. அந்த மாதிரியான இந்த புழு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவருடைய பார்வைக்கும் இது போகணும். எல்லாம் பெண்மணிகள்லாம் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஆளுங்களா? அவர் பேசின பேச்சை நான் கொஞ்சம் கேளுங்க. இன்ஸ்டாவில் வரும், டிக்டாக்ல வரும் இந்த பொம்பளைங்க பேசுறீங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கணும், ஓட்டு விஜய்க்குங்க, ஆளி யாருக்காலும் கட்டிக்கங்க, படுக்கிறது என்கிட்ட படுத்துங்க அப்படின்னு உங்க தற்கொலை விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே 41 பேர்த்த கொண்டோம், இன்னைக்கு 42 பேர்த்த கொண்டோம். கொலகாரனுக்கு இந்த தற்கொலை கூட்டம் சப்போர்ட். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஓட்ட தற்கொலை மடக்குறி சின்னத்துக்கு போடுவோங்கிறீங்க. அதே மாதிரி தான் தாடி யாருக்காலும் கட்டிக்க, படுக்கிறது போய் விஜய்கிட்டே படுத்துக்க. யாரு என்ன வார்த்தை இதெல்லாம்? புரியல. எந்த பெண்களையும் அசிங்கப்படுத்துறான்? அவன் மனைவி பிள்ளைகளை முதற்கொண்டு எல்லா பெண்மணிகளையுமே அசிங்கப்படுத்துறான். இது எந்த வகையில நியாயம்? எப்படி இதை பெண்மணிகள் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஆள் வந்து மேட்டூர் 7வது வார்டு கவுன்சிலர்னு கேள்விப்பட்டேன். இது சர்வசாதாரணமா கடந்து போயிட முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு வக்கர புத்தி இல்ல ஒரு புழு வந்து இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னும் போது நமக்கெல்லாம் உடம்பு கூசணும். இது என்ன மாதிரியான வார்த்தைகள்ங்க? குடும்பமா போய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம். புருஷன் பொண்டாட்டியா பிள்ளைகள் இருந்தா, பிள்ளைகள் 18 வயது நிறைவடவங்களா இருந்தா அவங்க போய் சேர்றாங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் உறுப்பினர் கார்டு வாங்குறாங்க. இதை நாங்க கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக, நீங்க காசு கொடுத்துட்டீங்கன்றதுக்காக, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மனித புழு என்ன சொல்ல வர்றாங்க இந்த விஷயத்துல? இந்த மனித புழு இந்த வீடியோல சொல்ல வர்றது என்னது அப்படின்னா, நாங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம், அப்ப நீங்க டிஎம்கேக்கு அந்த பெண்மணிகள் எல்லாம் அது அர்த்தமாயிடுமா? அப்போ ஓட்டு இங்க போட்டா தமிழக வெற்றி கழகத்தோட அசிங்கமா பேசுவீங்க, அப்போ ஓட்டு டிஎம்கே போட்டா டிஎம்கேவோட பேசலாமா? இதுதான் நாகரிகமா? இப்பதானே ஒருத்தன் வந்து உள்ள போயிருக்கான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு இன்னொரு மனித புழு. நான் இதுக்கு முன்னாடியே அந்த மனிதனை பத்தி பேசியிருந்தேன். இவங்களுக்கெல்லாம் வந்து இது சாதாரணமான விஷயம். ஜெயிலுக்கு அப்படி போயிட்டு அப்படி வருவாங்க. ஆனா அவங்கள கூப்பிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு அவங்க பெண் பிள்ளைகள் அவரை வந்து அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க, இவர் தான் என்னுடைய தந்தைன்னு பெருமையா பேச சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி உன் வீட்டுல இருக்கிறவங்க, இந்த மனிதன் இவர் தான் எங்க வீட்டுல என் கணவர், என் பிள்ளை, என் அப்பான்னு சொல்லுவாங்களா? இந்த வீடியோ பப்ளிக்கா போட்டா, இந்த மூஞ்சி வெளியெல்லாம் தெரிஞ்சா, தைரியம் இருந்தா வீடியோ போடுறதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்து பெண்கள் முன்னாடி வந்து நின்று பேசணும் இந்த வார்த்தையை. யாரெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுறோம், யாரெல்லாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்றாங்களோ அவங்க முன்னாடி வந்து இந்த மனித புழு பேசியிருக்கணும். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இப்பதான் 3 ஆண்டு சிறை அப்படின்னாங்க. ஆனா அதுக்கும் 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. கட்சியை வந்து விமர்சிக்கிறதுக்கு, கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறதுக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு உரிமை உண்டு. ஆனா தனி மனித ஒழுக்கத்தை வந்து கொஸ்டின் பண்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது பெண்மணிகள் பெரும்பான்மையானோர் ஓட்டு பங்களிப்புக்கு அதிகமா இருக்காங்க. எந்த ஊர்லயா இருக்க நீ? இப்படிதான் உங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லி வளர்க்குறியா நீ? அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள்
பிஜேபி மாநில அளவுல ஒரு பதவியில இருக்காரு. ஆனா அவர் என்னடான்னா வாய்க்கு வந்தது ஒரு கட்சி தலைவரை அவதூறா பேசியிருக்காரு ஒரு நடிகையோட. உங்களுக்கு தேவைன்னா நீங்க கூட்டு சேர்த்துப்பீங்க, எங்களுக்கு ஆதரவா, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா நீங்க பேசுவீங்க, அவங்க மேல தப்பே இல்லைன்னு பேசுவீங்க. உங்க கூட்டணிக்கு வரலன்னு சொன்னதுமே அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இதை தவிர வேற ஆயுதமே கிடைக்காதா? ஒரு தலைவரையோ இல்ல அங்க ஒரு நடிகையோ இல்ல அங்க இருக்கிற பெண்மணிகளையோ அசிங்கப்படுத்துற தவிர உங்களுக்கு வேற ஆயுதமே கிடைக்காதா? ரொம்ப கேவலமா இருக்கு. இது அவங்கள அசிங்கப்படுத்துறது இல்ல, பெண்மணிகளோ அந்த நடிகையோ அந்த தலைவரையோ நீங்க அசிங்கப்படுத்துறது அர்த்தம் கிடையாது. உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க கட்சியை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, உங்க பதவியை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அதுக்குதான் அவ்வளவு பங்கம் விளைவிக்கிறீங்க. இதுக்குதான் சொல்றது, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் நாளை பின்ன நாளைக்கு பதவிக்கு வந்தாங்கன்னா இன்னும் என்னெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்னன்னா, எப்படிப்பட்டவங்க ஆளுங்க வேணும், எப்படிப்பட்ட பெண்மணிகள் வேணும் அப்படின்னா, வாழ்க வாழ்க வாழ்கவே 5000 தந்த தலைவர் வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு சொல்றவங்க தான் வேணும். பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது காசு கொடுத்து வாக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இஷ்யூ ஆச்சு. ஆனா அதே வேலையை இப்ப இந்த 5,000 ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க? ஓட்டு வாங்கவா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி சொல்லி ஒன்னும் முதலமைச்சர் கொடுக்கலையே. இது ஓட்டுக்காக கொடுத்த 5000, அதனால நீங்க எங்களுக்கே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லி அந்த பெண்மணிகள் அந்த 5,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின அந்த பெண்மணிகளை அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? நான் தான் சொன்னேன்ல, நாங்க தூக்கி போடுறோம், நீங்க எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு போன வீடியோல சொன்னல, இந்த வார்த்தை வரும்னு சொன்னல, அந்த ப்ரூவ் பண்ணிட்டாரா? இந்த மனித புழு கவுன்சிலர் ப்ரூவ் பண்ணிட்டான் தானே? அப்போ இந்த விஷயம்தான், இதுதான் நமக்கு வேண்டியது. இந்த மாதிரி வாங்குறதால எவ்வளவு இழிவுபடுத்தப்படுறாங்க பெண்கள் அப்படிங்கறதான் நாங்க இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க இந்த பெண்மணிகளை. அரசு பேருந்துல டிக்கெட் இல்லாம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஓசியில தானே போறீங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் கிண்டல் பண்ணதா இருக்கட்டும், அதே அமைச்சர் நாமும் பட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி பெண்மணிகளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு, எவ்வளவு கொச்சையா அசிங்கப்படுத்தினாரு. அடுத்து எம்எல்ஏ மகாராஜன், அவரும் இதே வார்த்தையை சொல்லி ஃப்ரீயா தானே போயிட்டு இருக்கீங்க பஸ்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி கேள்வி கேட்டார். அடுத்து எம்பி, அவரு ஒரு அமைச்சர் கதிர் ஆனந்த்ன்றவர், அவர் என்ன சொன்னாரு? அந்த 1000 ரூபாய் வந்த அப்புறம் பெண்கள் எல்லாம் நல்லா பலப்பலன்னு ஆயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசினாரு. இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய வக்கு இல்லாதவங்க, இந்த காசை வாங்கிட்டுதான் நாங்க பொழப்பு நடத்துறோம் அப்படின்ற நினைப்பா. இத்தனை பேர், இத்தனை அமைச்சர்கள் ஆபாசமாக, கிண்டலாக, கேலியாக பெண்மணிகளை பேசும்போது நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும்? இவங்களை எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இது எடுத்திருந்தா இதுக்கு அடுத்து பெண்மணிகளை கேள்வி கேட்கவோ கிண்டல் பண்ணவோ ஒரு மனிதனுக்கு தைரியம் வருமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒண்ணு நடந்த மாதிரியே தெரியலையே. வாயில இருந்து வார்த்தை வரக்கூடாது ஒரு பெண்ணை பத்தி தவறா பேசுறதுக்கு. இந்த நிலைமை மாறணும். எங்களுக்கு வேண்டியது இந்த மாதிரியான அமைச்சர்கள் இல்ல, எங்களுக்கு வேண்டியது பெண்களை மரியாதையா கண்ணியமா நடத்தக்கூடிய அமைச்சர்களும் பெண்களை ஆபாசமா பேசக்கூடாது. ஒரு வார்த்தை வாயில தவறான வார்த்தை அந்த பெண்ணை பத்தி, ஒரு பெண்ணை பத்தி, அவளுடைய கற்பை பத்தி, அவளுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசக்கூடாது பொது வழியில. அப்படி பேசினாலோ இல்ல அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரூல் வர வேண்டிய அரசு தான் நமக்கு இந்த 2026 ரொம்ப ரொம்ப முக்கியம். போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு பெண்கள் அசிங்கப்படுத்துறது, கொச்சையா பேசுறது, இதெல்லாம் கூட தானே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒரு கவர்மெண்ட் நமக்கு கிடைக்கணும். அது 2026 என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எதுக்குமே போட தேவையில்லைன்னு தான் நான் சொல்வேன். தமிழக வெற்றி கழகம் தான் நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு. தயவுசெய்து மக்களே, விசில் சின்னத்துக்கு வாக்களிப்போம். பெண்களோட சேஃப்டியை, பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பீர் விசில் சின்னத்தில். நன்றி, வணக்கம்.